வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளை உங்கள் வரவேற்பறைக்கே கொண்டு வந்து சேர்க்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவண்ணாமலை தொண்டைமானூர் கிராமத்திற்கு புதிய பேருந்து சேவை தொடங்கி வைத்தார் அமைச்சர் ஏவா வேலு. பொதுமக்களை அமர வைத்து சட்டமன்ற உறுப்பினரே பேருந்தை ஓட்டிச் சென்றதால் உற்சாகம். தஞ்சை சூலமங்கலத்தில் குவியல் குவியலாக வைக்கப்பட்டுள்ள நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாகுவதற்கு முன்பே நெல் கொள்முதல் நிலையம் திறக்க விவசாயிகள் கோரிக்கை. கொடைக்கானலில் மலைப்பூண்டின் விலை கிடுகிடு உயர்வு. விலை அதிகரித்த நிலையில் விளைச்சல் குறைந்ததால் விவசாயிகள் கவலை. அந்தியூரில் 1,40,00,000 ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட எரிவாயு தகன மேடை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். செங்கம் அருகே நடமாடும் கால்நடை மருத்துவமனை மற்றும் மேம்பாலங்களை திறந்து வைத்த அமைச்சர் ஏவா வேலு தொண்டைமானூர் பகுதிக்கு பேருந்து சேவையையும் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தொகுதிக்குட்பட்ட தண்டாரம்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று அப்பகுதிக்கு 10 நடமாடும் கால்நடை மருத்துவமனை ஊர்திகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நடமாடும் கால்நடை மருத்துவ சேவையை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தொண்டைமானூரில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மேம்பாலத்தையும் அமைச்சர் ஏவா வேலு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். மேலும் தொண்டைமானூர் பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று புதிதாக பேருந்து சேவையை அமைச்சர் ஏவா வேலு தொடங்கி வைத்தார். இந்த பேருந்தில் பயணிகளை அமர வைத்து செங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி தொண்டைமானூர் வரை பேருந்தை இயக்கிச் சென்றார். தங்கள் பகுதிக்கு முதன்முறையாக பேருந்து இயக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் நெல்மணிகள் குவியல் குவியலாக தேங்கியுள்ளன. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே உள்ள சூலமங்கலம் கிராமத்தை சுற்றிலும் சுமார் 500 ஏக்கரில் குறுவை நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தற்போது அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அப்பகுதியில் தமிழக அரசின் நேரடி கொள்முதல் நிலையம் திறக்கப்பட வேண்டுமென விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். நேரடி கொள்முதல் நிலையம் திறக்கப்படாத நிலையில் சுமார் 5000 சிப்பம் வரை நெல்மணிகள் தேங்கியுள்ளன. இந்த நெல்மணிகளை ஆங்காங்கே குவித்து வைத்துள்ள விவசாயிகள் அடிக்கடி மழை பெய்து வருவதால் நெல்மணிகள் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். எனவே விரைவாக நெல் கொள்முதல் நிலையம் திறக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வீலுடன் அமைந்த ஸ்ட்ரெச்சர் இல்லாததால் நோயாளிகளை சுமந்து செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுமார் 500 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்ட கட்டடம் கட்டப்பட்டு கடந்த ஆண்டு முதல் பயன்பாட்டிற்கும் வந்தது. கட்டடத்தின் முதல் தளத்தில் அவசர பிரிவு செயல்பட்டு வருகின்றது. இங்கு அவசர சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸில் அழைத்து வரப்படும் நோயாளிகளை அவசர பிரிவிற்குள் அழைத்து செல்வதற்கு வீலுடன் கூடிய ஸ்ட்ரெச்சர் மற்றும் வீல்சேர் இல்லாததால் நோயாளிகளை சுமந்து செல்லும் நிலை உள்ளது. அத்துடன் ஊழியர்கள் பற்றாக்குறையால் நோயாளிகள் ஆம்புலன்ஸில் நீண்ட நேரம் காத்திருக்கின்றனர். அந்தியூரில் கட்டி முடிக்கப்பட்டு பல மாதங்களான எரிவாயு தகன மேடையை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது.
ஈரோடு மாவட்டம் அந்தியூர் காமராஜர் சாலையில் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் 1,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் எரிவாயு தகன மேடை அமைக்கப்பட்டது. இதன் பணிகள் முடிந்து சில மாதங்கள் ஆகியும் இன்னமும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் பூட்டியே கிடக்கின்றது. இதனால் பணிகள் முடிந்த நிலையிலும் தகன மேடை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. எனவே உடனடியாக நடவடிக்கை எடுத்து எரிவாயு தகன மேடை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் விளையும் மலைப்பூண்டு விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்துள்ளது. இது குறித்த ஒரு சிறப்பு பார்வை உங்களுக்காக. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஏராளமான மலை கிராமங்கள் உள்ளன. இந்த கிராம மக்களின் பிரதான தொழிலாக விவசாயம் இருந்து வருகிறது. குறிப்பாக மேல்மலை கிராமங்களான பூம்பாறை, மன்னவனூர், பூண்டி, கிளாவரை உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயமே பிரதான தொழிலாகும். இங்கு கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், முட்டைகோஸ் போன்ற மலை காய்கறிகள் பயிரிடப்படுகின்றன. எத்தனை மலை காய்கறிகள் இருந்தாலும் கொடைக்கானல் மலைப்பூண்டின் சிறப்பே தனிச்சிறப்பு தான். கொடைக்கானல் மலைப்பூண்டு அதன் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் திறன் காரணமாக அதிக அளவில் மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளது. கொடைக்கானல் மலைப்பூண்டுகள் இரத்தத்தில் வெள்ளை அணுக்களின் உற்பத்தியை பெருக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என்பதால் நோய் தொற்றுகளுக்கு எதிராக உடலின் பாதுகாப்பிற்கு பங்களிக்கின்றது. அத்துடன் செரிமானத்திற்கும் உதவுகின்றது. இதனால் பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் மலைப்பூண்டு அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இத்தனை மருத்துவ குணங்கள் கொண்டதால் தான் கொடைக்கானல் மலைப்பூண்டுக்கு கடந்த ஆண்டு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. கொடைக்கானலில் தற்போது மலைப்பூண்டு அறுவடை பணிகள் தொடங்கி உள்ளன. இங்கு விளையும் மலைப்பூண்டுகள் மகாராஷ்டிரா, இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இங்கு விளையும் மலைப்பூண்டுகள் வட மாநிலங்களுக்கு விதை பூண்டாகவும் வாங்கிச் செல்லப்படுகின்றது. இந்த நிலையில் கொடைக்கானல் மலைப்பூண்டுக்கு வட மாநிலங்களில் மதிப்பு அதிகரித்து வருவதால் பூண்டின் விலை கடந்த சில வாரங்களாக ஏறுமுகமாகவே இருந்து வருகிறது. அதன்படி தற்போது மலைப்பூண்டு வரலாறு காணாத அளவிற்கு விலை உயர்ந்து காணப்படுகின்றது. மொத்த விலையில் 1 கிலோ மலைப்பூண்டின் விலை 400 ரூபாய் முதல் 500 ரூபாயை கடந்து விற்பனை ஆகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்ததே 25,000 ரூபாயிலிருந்து 35,000 ரூபா வரைக்கும் விதை போட்டு வாங்கிட்டு இருந்தோம். இப்போ விளைச்சல் கொஞ்சம் கம்மியாக இருந்துட்டாலும் விலை நல்லா போகிறதுனால எங்களுக்கு விளைச்சல் கொஞ்சம் கம்மி தான். ஈல்டு இது இல்லாட்டியும் இது நல்ல விலை போய்கிட்டு இருக்கு. அதாவது 400 ரூபாயிலிருந்து 550 ரூபா வரைக்கும் போகுது. இப்பவும் போய்கிட்டு இருக்கு. மலைப்பூண்டின் விலை அதிகரித்தாலும் தற்போது விளைச்சல் குறைந்துள்ளதால் உரிய லாபம் கிடைக்கவில்லை என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். விளை பொருள்களின் விலை எத்தனை உயர்ந்தாலும் அந்த லாபம் விவசாயிகளை சென்று சேர்வதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மாலை முரசு செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் அருண்பாபு. பள்ளிக்கு தினமும் 5 கிலோமீட்டர் நடந்து சென்ற மாணவனுக்கு தலைமை ஆசிரியை சைக்கிள் வாங்கி கொடுத்து இன்ப அதிர்ச்சி அளித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே மணிச்சேனந்தல் கிராமத்தை சேர்ந்த கணேசன் என்பது மகன் ஹரிஹரன். இவனது பெற்றோர் பழனியில் தங்கி கூலி வேலை செய்து வரும் நிலையில் ஹரிஹரன் தனது தாத்தாவின் அரவணைப்பில் அயன் சித்தனேந்தல் ஊராட்சி பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறான். மணிச்சேனந்தல் கிராமத்திலிருந்து அயன் சித்தனேந்தல் கிராமத்திற்கு பேருந்து வசதி இல்லாத நிலையில் ஹரிஹரன் நாள்தோறும் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்று வந்துள்ளான். இதனை கவனித்த பள்ளியின் தலைமை ஆசிரியை அல்போன்ஸ் ராணி மாணவனுக்கு தனது சொந்த செலவில் ஒரு சைக்கிள் வாங்கி பரிசளித்துள்ளார். இதனால் மகிழ்ச்சியடைந்த ஹரிஹரன் தலைமை ஆசிரியைக்கு நன்றி தெரிவித்தான். தாய் உள்ளத்தோடு நடந்து கொண்ட தலைமை ஆசிரியைக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தாத்தா அயன் சித்தனேந்தல் படிக்க சொன்னார். நான் படித்தேன், நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து நான் நடந்து வர பார்த்து டீச்சர் காரில் ஏற்றிட்டு போயிட்டு இறக்கி விட்டாங்க. அடுத்து ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அதில் நானும் மகிழ்ச்சி, எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா எல்லாரும், எங்கள் அம்மா எல்லாரும் மகிழ்ச்சி. ராணிப்பேட்டை சிப்காட் தொழிற்பேட்டையில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தொழிலாளர் குடியிருப்புகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் தொழிலாளர்கள் அச்சத்துடன் வசித்து வருகின்றனர். தொழிலாளர் குடியிருப்பின் நிலை என்ன, தொழிலாளர்களின் கோரிக்கை என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். பாழடைந்த நிலையில் காணப்படும் இந்த குடியிருப்புகளில் இன்னமும் மக்கள் வசிக்கின்றனர் என்றால் நம்ப முடிகிறதா உங்களால்? ஆனால் அதுதான் உண்மை. 1974ஆம் ஆண்டு ராணிப்பேட்டையில்
சிப்காட் தொழிற்பேட்டை சுமார் 1089.82 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டது. இந்த தோல் பதனிடுதல், தோல் பொருட்கள் தயாரித்தல், பொறியியல் துறை சாதனங்கள் தயாரித்தல், ரசாயன தொழிற்சாலைகள், மருந்து உற்பத்தி, வாகன உதிரி பாகங்கள் தயாரித்தல் போன்ற சிறு நிறுவனங்கள் முதல் பெரிய நிறுவனங்கள் என சுமார் 600க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த தொழிற்சாலைகளில் ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டும் இன்றி வெளி மாவட்டம், வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வருகை தந்து பணியாற்றி வருகின்றனர். இந்த நிறுவனங்களில் பணியாற்றும் அலுவலர்கள், மேற்பார்வையாளர்கள், தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் தங்கி பணியாற்றும் வகையில் சிப்காட் நிர்வாகம் சார்பில் குடியிருப்புகள் கட்டப்பட்டன. சென்னை மும்பை தேசிய நெடுஞ்சாலையின் அருகே 3 அடுக்குகள் கொண்ட 140க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்கும் வகையில் 15 குடியிருப்புகள் பொதுப்பணித்துறையினரால் கட்டப்பட்டு சிப்காட் திட்ட அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த குடியிருப்புகளில் குறைந்த வாடகையில் தொழிலாளர் குடும்பத்தினர் தங்கி வந்தனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சிப்காட் தொழிற்பேட்டை நிர்வாகத்தில் ஏற்பட்ட தொய்வு காரணமாக தொழிற்சாலைகள் முறையாக இயங்காத நிலை ஏற்பட்டது. இதனால் தொழிலாளர்களுக்கு போதிய வேலை வாய்ப்புகள் இல்லாத நிலையில் தொழிலாளர் குடியிருப்புகளை காலி செய்து கொண்டு குடும்பத்துடன் சொந்த ஊர்களுக்கு இடம்பெயர்ந்தனர். இதனால் பயன்பாடு இல்லாமல் மூடியே கிடப்பதால் முறையான பராமரிப்பு இல்லாமல் அடுக்குமாடி குடியிருப்புகள் பாழடைந்து வருகின்றன. 40 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு 153 குடும்பங்கள் தங்குற மாதிரி ஒரு 15 குடியிருப்புகள் 3 அடுக்குல கட்டினாங்க. அன்னைக்கு கட்டும்போது காங்கிரீட் போட்டோ இல்ல இதெல்லாம் கட்டல, செங்கல் வச்சு அப்படியே கட்டிட்டாங்க. அது பாழடைஞ்சு போயிருக்குது. கட்டடம் எப்போ விழும் தெரியல. இது இடிக்கப்படாத நிலையில பாழடைஞ்சு மிகவும் ஆபத்தான நிலையில இருக்கு. அங்கேயும் சில குடியிருப்புகளை கொஞ்சம் பேர் வசிக்கிறாங்க. அதே போல சில கடைகள் வாடகை விட்டுருக்காங்க. ஆனால் அது எந்த நேரத்தில் விழும் தெரியாது. ஆகவே அரசு இதுல முழு சிறப்பு கவனம் செலுத்தி இது உடனடியாக இடிச்சு தரமட்டமாக்கிட்டு அடுத்து புதிய கட்டடம் கட்டுறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வாடகை கொடுத்து தொழிலாளர். அத்துடன் கட்டி முடிக்கப்பட்டு 50 ஆண்டுகள் ஆன நிலையில் குடியிருப்பு கட்டடம் முழுமையாக சிதலமடைந்து சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து செங்கற்கள் வெளியில் தெரியும் நிலையில் உள்ளன. இந்த குடியிருப்புகளில் இன்னமும் ஒரு சில குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கட்டடம் எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் அச்சத்துடனேயே வசித்து வருகின்றனர். எனவே பாழடைந்துள்ள குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதிய குடியிருப்புகள் கட்டித்தர வேண்டும் என்றும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். குடியிருப்புகள் தானாக இடிந்து விழுந்து உயிர் சேதம் ஏற்படும் முன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. உறுதியற்ற நிலைமையிலே 40 ஆண்டுகளை கடந்து காணப்படக்கூடிய இந்த குடியிருப்பு கட்டடங்களை முற்றிலுமாக இடித்து தள்ளிவிட்டு புதிய குடியிருப்பு கட்டிடங்களை கட்டி தொழிலாளர்கள் குடும்பத்தினர் வாடகைக்கு தங்கும் விதமாக சிப்காட் நிர்வாகத்தினர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது சிப்காட் தொழிற்பேட்டையில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சரத்குமார். அடுத்து உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வருகிறது உள்ளூர் எக்ஸ்பிரஸ். பாலாற்று படுகை விவசாயிகள் சங்கம் சார்பில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிகப்படியாக நெல் பயிரிடப்படும் வில்லியம்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்தனர். அதன் அடிப்படையில் பாலாற்று படுகை விவசாய சங்க தலைவர் தனசேகரன் தலைமையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டது. இதனால் வில்லியம்பாக்கம், பாலூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம விவசாயிகள் பயனடைவார்கள். ராசிபுரம் அருகே மயானத்திற்கு செல்லும் வழியில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் தார் சாலை அமைத்து தர வேண்டும் என மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் முள்ளுக்குறிச்சி அருகே உள்ள மலையாளப்பட்டி கிராமத்தில் 150க்கும் மேற்பட்ட மலைவாழ் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவர் உயிரிழந்த நிலையில் மயானத்திற்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் மயான பாதையில் மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்கி சேரும் சகதியுமாக உள்ளதால் சடலத்தை கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்பட்டது. எனவே மயான சாலையை சீரமைத்து தார் சாலை அமைத்து தர வேண்டும் என மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கள்ளக்குறிச்சியில் தெருமீன் விளக்கு மீனொளி சேவையை அமைச்சர் ஏவாவேலு தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைந்துள்ள பகுதியில் ஊராட்சி சார்பில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தெருமீன் கம்பங்கள் அமைக்கப்பட்டு மீன் விளக்குகள் பொருத்தப்பட்டன. பணிகள் நிறைவடைந்த நிலையில் மீனொளி சேவையை அமைச்சர் ஏவாவேலு தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் நேரு, மக்களவை உறுப்பினர் மலையரசன், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயன், உதயசூரியன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீமுஷ்ணம் அருகே குளத்தில் மீனுக்கு வீசிய வலையில் இறந்த நிலையில் முதலை சிக்கியதால் கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே கோதண்ட விளாகம் கிராமத்தில் உள்ள குளத்தில் மீன்பிடிக்க சிலர் வலை வீசி உள்ளனர். அப்போது சுமார் 100 கிலோ எடை கொண்ட முதலை ஒன்று வலையில் சிக்கியுள்ளது. கரைக்கு கொண்டு வந்த நிலையில் முதலை அசையாமல் கிடந்ததைக் கண்டு அது உயிரிழந்ததை அறிந்துள்ளனர். இதுகுறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். குளத்தில் மேலும் முதலைகள் இருக்கலாம் என்று அச்சப்படும் கிராம மக்கள் சுற்றிலும் சிறுவர்கள், குழந்தைகள் இருப்பதால் குளத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி அருகே கிளிமூக்கு மீன்வரத்து அதிகரிப்பால் விலை குறைந்து கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனையானது. கன்னியாகுமரி மாவட்டம் அரபிக்கடலில் சூறைக்காற்று எச்சரிக்கையால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல கடந்த 31ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டிருந்தது. நேற்று முதல் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்று கரை திரும்பிய நிலையில் டன் கணக்கில் ஏற்றுமதி ரக கிளிமூக்கு மீன்கள் பிடிபட்டிருந்தன. வரத்து அதிகரிப்பால் குவிக்கப்பட்ட மீன்களை வாங்க ஏற்றுமதி நிறுவனங்கள் பெரிய அளவில் ஆர்வம் காட்டாத நிலையில் கிளிமூக்கு மீன்கள் கிலோ 80 ரூபாய்க்கு குறைவாக விற்பனையானது. குடியாத்தம் அருகே வெங்கடேச பெருமாள் கோவிலில் மூலவர் பெருமாள் மீது சூரிய ஒளி விழும் அதிசய நிகழ்வை பக்தர்கள் கண்டுகளித்தனர். வேலூர் மாவட்டம் மீனூர் மலையில் பழமையான வெங்கடேச பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் 16, 17, 18 ஆகிய தேதிகளில் சூரியன் மறையும் சமயத்தில் மூலவர் மீது சூரிய ஒளி விழும் அதிசய நிகழ்வு நடைபெறுகிறது. அதன்படி இந்த ஆண்டு அதிசய நிகழ்வின் போது மூலவர் பெருமாள் சுமார் 10 நிமிடங்கள் வரை சூரிய ஒளியில் ஜொலித்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கம் எழுப்பி தரிசனம் செய்தனர். இனி மாவட்டத்தில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். நாகையில் பள்ளிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பதக்கம் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. நாகப்பட்டினம் அமிர்தா வித்யாலயா பள்ளியில் பள்ளிகளுக்கு இடையிலான அமிர்தா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றன. 2 நாட்கள் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் அப்பகுதியில் உள்ள 5 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் பங்கேற்றனர். ஆண்கள் பிரிவில் 5 அணிகள் மற்றும் பெண்கள் பிரிவில் 2 அணிகள் என 7 அணிகள் மோதின. இதில் ஆண்கள் பிரிவில் சின்மயா வித்யாலயா பள்ளியும் பெண்கள் பிரிவில் அமிர்தா வித்யாலயா பள்ளியும் முதல் பரிசை தட்டிச் சென்றன. போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு மாவட்ட விளையாட்டு அலுவலர் குமரன் பதக்கங்களை அணிவித்து கோப்பை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மீண்டும் நாளை தமிழ்நாடு 360 சந்திப்போம். வணக்கம்.